எப்போவுமே மெடிடேஷனில் உட்காரும்போது பக்கத்தில் ஒரு நோட் புக் பென் வச்சுட்டு உட்காந்தா நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன்னா அங்கே எண்ணங்களுக்கு இடைவெளி இருக்குதுன்னு தெரியும். 2 எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளியில் இருக்கிறது நம்ம ஸ்பேஸ் இல்லை, அது ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்ன்னு தெரியும். அது கான்ஷியஸாக விழிப்புணர்வு இருக்கிற இடம், அமைதி இருக்கிற இடம், பேரறிவு வெளிப்படுற இடம், அப்சல்யூட் எனர்ஜி இருக்கிற இடம்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் ஃபார் இமேஜினேஷன் அங்கே இருக்குது. நமதல்லாத இடைவெளி, எண்ணங்கள் தான் நமது, அந்த இடைவெளி நமது இல்லை. இந்த ஐயோடது எண்ணங்கள்னா இந்த இடைவெளி பெரிய ஐயோடது. அது வெளிப்பட்டு நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ அது டக்குன்னு மறந்துடுவோம். அது டக்குன்னு எடுத்து எழுதிக்குவோம். தியானத்துக்கு நடுவில் கூட எடுத்து எழுதிக்க வேண்டிய மாதிரி நிலைமை ஏற்படும். அப்போ தியானம் கண்டினியூ பண்ணணுமே நினச்சிட்டு அப்படி உட்காராமல் நம்ம மூலயமா அது வெளிப்பட விரும்புதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து எழுதுகிறப்போ கான்ஷியஸாகவே நம்ம விழிச்சிட்ருக்கப்பயே அதே ஃப்ரீக்குவன்சி நமக்கு தொடர்ந்து நம்ம வழியாக சில விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் உட்காந்து செய்கிறப்போ இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.